ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கல்லாறு ரிவர் பக்கத்தில் இருந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ கோவளம் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா மழை ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பிடிச்சி வருது. இங்கே இருக்கிற மரத்துக்கும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது எந்தளவுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் சேட்டா நான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டைம்லலாம் இங்கே நம்ம வந்து மண் ரொம்ப லூஸாக இருக்கும், எப்போனாலும் மரங்கள் சாயும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற என்ன இருக்குண்ணா ஹெவி ரெயின் தான். ஓகே ஸோ ஒரு பக்கம் நமக்கு இது மாதிரி மழையில் ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அழகுனாலே கூட ஆபத்தும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறச்ச கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். Oh my God. வச்சிட்டேன். திருப்பி என்ட்ரி பண்ணணுமா? യൂണിറ്റിയുടെ പിന്നെ ഫോട്ടോയുടെ അഡ്രസ്സുള്ള ഫാൻ ബോർഡ് എവിടെ വെച്ചിട്ടുണ്ട് അവർക്ക് ഷൂട്ട് ചെയ്യാൻ വേണ്ടി. യൂണിറ്റിയുടെ പൊന്മുടി പോകണമല്ല, അതെ പൊന്മുടി പോകണമല്ലേ, അവിടെ പോകുമ്പോണ്ട ബോർഡ്. അതായത് മീൻമുട്ടിയില്ലേ, അതിലവിടെ പോകാൻ പറ്റില്ല. അപ്പം ഇവിടെ അതിൻ്റെ കേരള ബോർഡ് എന്താണെന്നാണ് ചെയ്യുന്നത്. പൊന്മുടിയിലോട്ട് പോകണമല്ലേ, അവിടെ ഉണ്ടില്ലേ? ആ ബോർഡ് പോയി നോക്കണേ. അത് കളഞ്ഞു. ரைட். അതാണ് ഇതാണ്ടായിരിക്കും. നമ്മൾ അവിടെ വന്ന വഴിയാണ് ഉണ്ടായത്. അല്ല செம்ம காட்டுக்கு மழை. ചേട്ടാ நான் வரும் வழியில கண்டுச்சு. അപ്പോൾ പറഞ്ഞ വഴിയില്ല, അതാണ് இதை தாண்டியா இதுக்கு முன்னாடியா? പറഞ്ഞ വഴിയാ. നമ്മളിപ്പോൾ ഇങ്ങനെ പൊന്മുടി നോക്കാം, തിരിച്ച് പോകുന്ന വഴി. கேரளாட்டு நன்னாயிட்டு மழையில் vlog பண்ணுன்ற ஒரு ஆசை, அது இன்றையும் நினைவாயிருச்சு.
எப்படா மழை பெய்யும்னு காத்துட்டு இருந்த இந்த பூமிக்கு பூமியை அடைந்த அந்த மழை துளிகள், அதனால ஏற்பட்ட அந்த பூமிக்கு சந்தோஷம் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளவு குளிர்ந்து போயிருக்கு பாருங்க. இந்த குளிர்ந்து போயிருக்குல்ல இந்த பூமி, இதுதான் இந்த பூமியோடைய சந்தோஷம். இதெல்லாம் மனசு சார்ந்த ஒரு விஷயம். இந்த இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆனாதான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். சாதாரணமாகவே ட்ராவல் பண்ணுறதான கொள்ள புரியும் நமக்கு. ட்ராவல் அப்படி இருக்கும்போது அதுலேயும் மழை இருந்ததுன்னா, இது போல் ட்ராவல் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மழையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா சாமையாக இருக்குது. என்ன ஒரு அழகு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மான்சூனில் மட்டும்தான் இதை என்ஜாய் பண்ண முடியும். மழை காலத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரசிக்கவே முடியும். பாருங்க, ரோடு ஃபுல்லாக வெள்ளம் தெறிக்கிட்டு ஓடுதான். பாருங்க, இந்த சண்டை முந்தில் கூட்டுது. ஒரு 2 வீலர் பார்த்தீங்களா, அழகாக பத்திரமா போத்தி வச்சிருக்காங்க. உயிராக இருக்கும் போல இருக்கு. என்ன ஒரு பச்சை பசேல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு பச்சை பசேல் இருக்கு. வாவ் இதை தான் எதிர்பார்த்து வந்தேன். அதுவும் இந்த மழை சிட்டிக்குள்ளே இருந்திருந்ததுன்னா இந்த சந்தோஷம் நம்ம கிடச்சிருக்குமா? இது போல் சிட்டியை விட்டு வெளியே ஒரு ஹில்ஸ் ஏறும் போது இந்த மாதிரி மழை பெய்யுதே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் லக்குங்கிறது நமக்கு. சிட்டியில் மழை பெய்ஞ்சா கூட எவ்வளோ ஜாலி இருந்திருக்காது. இந்த மாதிரி பச்சை பசேன்னு ரம்மியமாக இருக்கிற இடத்துல அப்படியே மழை கொட்டி அடித்து தும்சம் பண்ணி வந்தால் போய் ட்ராவல் பண்ணும்போது அங்கே பாருங்கள் என்ன ஒரு அழகு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, காருக்கே ரெக்கம் முளைச்சிது. அது எப்படி? மழை காலத்தில் மட்டும்தான். செம்ம காட்டு காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கூட ஒன்றும் மழை நிற்கலை. கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு ஜேர்னி எனக்கு அமையும்னு எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோடை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த மழை டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இந்த ரோடு. எந்த இடத்துலையுமே ரொம்ப ரஃப்பாக குண்டும் குழிமெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த டைமில் பைக் ரைடு வரணும். இன்னுமே ஸ்டாப் அண்ட் டாப்பாக இருக்கும். பார்ப்போம், நம்ம வாட்டி பைக் ரைடு வரலாம் இந்த ரூட்டில். ஓகேவா? இந்த மாதிரி மழையெல்லாம் ரசிக்கணும், சந்தோஷப்படணும். நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும்
அது இல்லை சேட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இடி இருக்குது. அவ்வளோதான், மெய்யோடு வந்துருச்சு சேட்டா. மலை விட்டு இறங்காச்சு, கீழே வந்தாச்சு. ஓகே ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொன்முடி ஹில்ஸ்லாம் போயிட்டு நம்ம சஃபாரி ஏஜென்சி தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு திருப்பி வந்து நம்ம ரிசப்ஷனில் இருந்து வச்சுட்டு போயிருந்த நம்மளுடைய லக்கேஜை திருப்பி எடுத்துட்டோம். நமக்கு பொன்முடி ஹில்ஸுக்கு நம்ம கூட யார் வந்தாங்களோ அதே சேட்டா தான் நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம கூடவே. நம்மளை கோவலமில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஈவினிங் போயிட்டு நம்ம செக்இன் பண்ண போகிற ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு எப்படி என்ன விஷயன்றது நான் அங்கே நேரில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, கீப் அண்ட் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.